சரவணன், ஏற்கனவே இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். ஆனால் உங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு இந்த முழக்கத்தில் முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு தான் இருக்குது. அதிமுகவை களத்தில் நாங்கள் எங்களுக்கு எதிரி அதிமுகன்னு சொல்லக்கூடிய திமுக இதில் பாஜகவை மட்டுமே கையில் எடுப்பது அல்லது பாஜகவுக்கு எதிரான இந்த கருத்துக்களை கூர்மைப்படுத்துறதுங்கிறத எப்படி பார்க்க வேண்டியது? நல்ல கேள்வி. தமிழ்நாடு ஒரு சிறப்பான வளர்ச்சியை கடந்த 4 வருடங்களில் அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் பிஜேபி, பாஜக இருந்தும் இப்படிப்பட்ட வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை ஒடுக்குவதாக இருந்தாலும் சரி, இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக பாஜக இருந்து வருகிறது. ஸோ இப்போது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கானா? ஆமாம், பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே யார் மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா பாஜக. நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் பாஜகவோடுன்னு சொல்லி சவால் போட்டாங்க, சபதம் போட்டாங்க அதிமுகவினர். இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அமலாக்கத்துறைக்கு பயந்து போய் பாஜகவுடைய காலடியிலே சரணடைந்திருக்கிறார்கள். அமித்ஷா டெய்லி பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி நடக்கும், கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ ஆட்சி நடக்கும். அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியான ஒரு கருத்தை அவருடைய பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதிமுக தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்போம், அதே போல் யாரும் எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திட்டாரு. தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் அப்புறம் வேற தெளிவுபடுத்திருக்காருன்னா யாருக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு? எல்லாருக்கும் அமித்ஷாவுக்கான சவாலா இது? எல்லோருக்குமான செய்தி தானே. இல்லை, செய்தி இருக்கட்டும், பட் அமித்ஷா அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் தானே திரு எச் ராஜா என்ன சொல்றாரு, இங்கே இந்த ஆட்சி தான் நடக்கும், என்டிஏவுடைய ஆட்சி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறாங்க. அப்போ அந்த கூட்டணி இருக்கா? அந்த கூட்டணியை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? இன்னைக்கு பாஜக. இதுவரைக்கும் கூட்டணியா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு போராட்டத்தை முதல் முறையா கூட்டணியாக அதிமுக பாஜக முன்னெடுத்திருக்கிறது சிவகங்கையில். அப்போ ஒரு கூட்டணி தேர்தலை நோக்கி அது நடத்திட்டோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நடத்திட்டோம், போராட்டத்தை நடத்திட்டோம். இப்போ இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் இவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற ஏதாவது, இப்போ பாஜகவால் இத்தனை பிரச்சனைகள்னு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பாஜக செய்து வருகிறது. நம்ம ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்தா அந்த ஆய்வு அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுக்கு இன்னும் நீங்கள் ஆதாரங்களை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த அடிப்படையில் இந்த ஆதாரங்களை கேட்குறீங்கன்னா ஒரு அடிப்படையும் கிடையாது. இதை எதிர்த்து குரல் கொடுப்பது யாரு? திமுக குரல் கொடுக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? திமுகவை அதுலேயும் குறை சொல்கிறாங்க. ஐயா, இப்போ பிரச்சனை திமுக, அது திமுக அதிமுக பிரச்சனை கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு கூட உங்களால் பாஜகவை நோக்கி குரல் எழுப்ப முடியல.